நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இப்ப நாங்க உள்ள வரும்போது ஒரு ஆளு வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியம் இருக்குன்னு ஓடுனாரு. அவர்தான் படவக்காரரா? ஆமா மேடம், அந்த ஆளுதான். இவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எது கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில மெடிசன் சாப்பிடாம வெளியில போயிட்டா, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை. சாரி மேடம், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டா, அதனால நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏய், யாருக்கு பைத்தியம்? எனக்கா பைத்தியம்? உங்களுக்கு பைத்தியம்? இங்க இருக்கிற எல்லாருக்குமே பைத்தியம். எல்லா மெண்டலும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன மெண்டல் ஆக்குறீங்களா? எனக்கு பைத்தியமா? பாத்தீங்களா என்னைய அடிக்கிறான். அமைதியா இரு. பைத்தியமா? எனக்கு பைத்தியம்ங்கறீங்களா? என்ன பைத்தியம்ங்கறீங்களா? நான் பைத்தியமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு பைத்தியம் முடிச்சு இப்படியே விட்டா சரியா இருக்காது. பாட்டி போய் ஒரு கை எடுத்துட்டு இருங்க எடுத்துட்டு வரேன். பைத்தியம் சொல்றீங்களா உங்கள? பைத்தியமா? எனக்கு பைத்தியம்ங்கறீங்களா? சொன்ன கேளு. அமைதியா இரு. இல்ல சொல்றல. அமைதியா நில்லு. சொன்ன கேளுமா. நீ ஒரு போலீஸ்னு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நான் பைத்தியம் நம்பி என்ன கட்டி வைக்க பாக்குறியா? உன்னால முடியுமா? இப்ப என்ன பண்றேன்னு போற கேளுமா. ஏன் இப்படி பண்ற? அமைதியா இருமா. சொன்னா கேளு. விடுங்கறல. சொன்ன கேளு. விடுமா. சொன்ன கேளு. ஏய் சொல்றது கேளு. விடுமா. சீக்கிரம். ஐயோ ஐயோ, என் கைய கடிச்சிட்டா. என் கைய கடிச்சிட்டா. என்ன புடிச்சு கட்டி வைக்க பாக்குறியா நீ? ஒரு கைய மட்டும் இல்ல, ரெண்டு கையையும் போய் கடிச்சு துப்பிடுவ பாத்துக்கோ. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. போலீஸ் மேடம், இந்தாங்க கயிறு. கட்டுங்க கட்டுங்க, விடாதீங்க. சொன்ன கேளுங்க. பாட்டி, இந்த மேடமோட கைய கடிச்சு வச்சிட்டா. ஐயோ, அப்ப அவ எல்லாரையும் கடிப்பா. அவளை புடிச்சு கட்டுங்க, இல்லனா எல்லாரையும் கடிச்சு வச்சிருவா. மேடம் பாத்து இன்னொரு கையை கடிச்சிட்டு போறா. விடுங்க. நல்லா விடுங்க சொல்றல. கைய விடுங்க. என் கைய விடுங்க சொல்றல. உங்களை என்ன பண்ற பாருங்க. என்ன ஏய் கத்தாத. விடுங்க. கத்தாம விடுங்கறல. என் கைய கடிக்கிற. ஏய் கட்ட அவுத்து விடு. மரியாதையா அவுத்து விடு. முடியாதுமா. அவுத்து விடுன்னு சொல்றல. அமைதியா இருமா. போலீஸ் மேடம், அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். அவ கடிச்சா உயிருக்கே ஆபத்து வந்துரும். நீங்க சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் ஹாஸ்பிடல் போய் பாத்துக்கிறேம்மா. நீங்க முதல்ல இவளை மென்டல் ஹாஸ்பிடல்ல போய் சேருங்க. இந்த மாதிரி முத்திரை கேஸ் எல்லாம் வீட்ல வச்சுக்காதீங்க. சுசிலா வா போலாம். ஏய் மேடம், என் கையவே கடிச்சு கட்ட அவுத்து விட்டுட்டு போ. சும்மா ஏய் உன்னதான். நீ எல்லாம் ஒரு போலீஸா? ஏ பூரணி, எப்படி எங்களோட டிராமா? உன்னால எதுவும் பண்ண முடியாதுடி. வாமா போய் சாப்பிடலாம் வா. இனிமேலாவது கல்யாணம் வரைக்கும் அமைதியா இரு.
நாம கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ கூட்டிட்டு வந்தா நம்மளையே பைத்தியக்காரன்னு போலீஸ நம்ப வச்சு கட்டி போட வச்சுட்டாங்க. இவங்களுக்கு பெரிய அளவுல பயம் காட்டுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? செம்ம ஐடியா. எப்படி ஆரம்பிக்கலாம்? இப்படி எழுதலாம். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் காவல்துறைக்கு ஒரு அபலை பெண் எழுதிக் கொள்ளும் மரண சாசன கடிதம் இது. ஊரறிய கெட்டிமேளம் கொட்ட என் கணவர் ரகுவை நான் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் சந்தோஷமாக வாழ்வது என் கணவரின் அண்ணி செவ்வந்திக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த செவ்வந்தி என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே என் கணவரின் வீட்டில் எல்லோரும் கை கட்டி வாய் பொத்தி கேட்பார்கள். அதை அப்படியே ஆதரிப்பார்கள். அப்படித்தான் என்னையும் என் கணவர் ரகுவிடமிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு அவளது தோழி சிந்துவை என் கணவருக்கு 2வது திருமணம் செய்து வைக்கலாம் என்று அவள் சொன்னதும் என் கணவர் வீட்டில் எல்லோரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு தேதியும் குறித்து அதுக்கான ஏற்பாட்டையும் பேரானந்தத்தோடு செய்கிறார்கள். என் கணவர் எனக்கு வேண்டும் என்று கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன். அதற்கு எந்த பலனும் இல்லை. அதனால் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்துள்ளேன். நிச்சயம் தற்கொலை செய்து கொள்வேன். நான் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணமாக இருந்த என் கணவரின் அண்ணி செவந்தி, அவரை கல்யாணம் செய்து கொள்ள துடியாய் துடிக்கும் சிந்து